Good morning students. Today we will see about laws of motion lesson, Newton's laws of motions. Today we will see about Newton's first law. What is Newton's first law? Listen carefully, it is very important. This law states that everybody continues to be in its state of rest or the state of uniform motion along a straight line unless it is acted upon by some external force. It gives the definition of force as well as inertia. அதாவது என்ன சொல்கிறாங்க, எந்த ஒரு பொருளும் தான் இருக்கும் ஓய்வு நிலையிலோ அல்லது இயக்க நிலையோ மாற்றிக்கொள்ளாது. அதாவது அந்த ஓய்வு நிலையிலையோ அல்லது இயக்க நிலையிலையோ தொடர்ந்து இருக்க முயற்சிக்கும். அதாவது பாருங்கள், எவ்ரி பாடி கண்டினியூஸ் டு பி இன் இட்ஸ் ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட் ஆர் த ஸ்டேட் ஆஃப் யூனிஃபார்ம் மோஷன் அலாங் எ ஸ்ட்ரெயிட் லைன் unless it is acted upon by some external force. அதாவது புறவிசை எதுவும் செயல்படாத வரையில் எந்த ஒரு பொருளும் தனது ஓய்வு நிலையோ இயக்க நிலையோ மாற்ற முயற்சிக்காது. தொடர்ந்து அதே நிலையில் இருக்க முயற்சிக்கக்கூடியதை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம், நியூட்டனின் ஃபர்ஸ்ட் லா. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஃபோர்ஸ். ஃபோர்ஸ் இஸ் அன் எக்ஸ்டர்னல் எஃபர்ட் இன் த ஃபார்ம் ஆஃப் புஷ் ஆர் புல். அதாவது ஃபோர்ஸில் நம்ம என்ன சொல்லுவோம், இழுத்தல் அல்லது தள்ளுதலை தான் நம்ம ஃபோர்ஸ்னு சொல்லுவோம். produces or tries to produce the motion of a static body. அதாவது இயங்கி கொண்டு இருக்கக்கூடிய பொருளை ஸ்டாட்டிக்காக வைக்கிறதுக்கும் ஸ்டாட்டிக்காக இருக்கக்கூடிய அதாவது ஓய்வு நிலையில் இருக்கக்கூடிய பொருளை இறக்கிறதுக்கு முயற்சி செய்கிறதும் எடுத்துக்கலாம். ஸ்டாப்ஸ் ஆர் ட்ரைஸ் டு ஸ்டாப் எ மூவிங் பாடி. அதாவது இயங்கிட்டு இருக்கக்கூடிய பொருளை நிறுத்துறதுக்கு முயற்சிக்கிறது. சேஞ்சஸ் ஆர் ட்ரைஸ் டு சேஞ்ச் த டைரக்ஷன் ஆஃப் மோஷன் ஆஃப் எ மூவிங் பாடி. அதாவது டைரக்ஷனை சேஞ்ச் பண்ணுறது, அதை டைரக்ஷனை சேஞ்ச் பண்ணுறதுக்கு முயற்சி செய்கிறது. இது எல்லாத்தையுமே நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ஃபோர்ஸ். ஃபோர்ஸ் ஹேஸ் போத் மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன். அதாவது ஸோ இட் இஸ் எ வெக்டார் குவான்டிட்டி. அதாவது விசை அப்படிங்கிறது வெக்டார் குவான்டிட்டி. ஏன்னா வெக்டார்னா எண் மதிப்பு திசை ரெண்டும் கொண்டதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், வெக்டார்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு டைப்ஸ் ஆஃப் ஃபோர்ஸஸ். Based on the direction in which the forces act, they can be classified into two types as like parallel forces and unlike parallel forces. அதாவது based on the direction, அதனுடைய டைரக்ஷனை பொறுத்து திசையை பொறுத்து ஃபோர்ஸஸை டூ டைப்ஸாக பிரிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் லைக் parallel forces and unlike parallel forces. வாட் இஸ் கொஷின்லேயே அந்த ஹெட்டிங்லேயே இருக்குது ஆன்சர் பாருங்கள். Two or more forces of equal or unequal magnitude acting along the same direction parallel to each other are called like parallel forces. அதாவது இரண்டு அல்லது இரண்டுக்கு மேற்பட்ட சமமான அல்லது சமமற்ற விசைகள் ஒரே திசையில் செயல்படக்கூடியதை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா parallel to each other are called like parallel forces. இதை தான் நம்ம என்ன சொல்லுவோம், ஒத்த இணை விசைகள் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு அன்லைக் parallel forces. இஃப் டூ ஆர் மோர் ஈக்குவல் ஃபோர்ஸஸ் ஆர் அன்ஈக்குவல் ஃபோர்ஸஸ் ஆக்ட் அலாங் ஆப்போசிட் டைரக்ஷன். இது பார்த்தீங்க அப்படின்னா சேம் டைரக்ஷன் லைக் parallel forces. அன்லைக் parallel forces ஆப்போசிட் டைரக்ஷன் parallel to each other, then they are called unlike parallel forces. Action of forces are given in table 1.1. பின்னாடி டேபிள் 1.1ல இதனுடைய டயக்ராம் கொடுத்துருக்காங்க. அப்போ பார்க்கும்போது உங்களுக்கு நீட்டாக புரியும். நெக்ஸ்ட் பாருங்கள், ஃபஸ்ட்டு parallel action of forces டயக்ராம் அண்ட் ரிசல்டன்ட் ஃபோர்ஸ். ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் என்னன்னு பார்த்துட்டோம் அப்படின்னா அடுத்தது நமக்கு அந்த டயக்ராம் பார்க்கும்போது புரியும். ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் அதாவது தொகுபயன் விசை. அப்படின்னா தொகுபயன் விசைன்னு சொல்கிறாங்க. இதில் நம்ம லைக் parallel ஃபோர்ஸஸில் டூ ஆர் மோர் ஃபோர்ஸஸ் சொன்னோம் இல்லையா, அந்த இரண்டு அல்லது அதுக்கு மேற்பட்ட ஃபோர்ஸஸ் அதை எல்லாத்தையும் கூட்டி வரக்கூடிய ஃபோர்ஸை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம், ரிசல்டன்ட் ஃபோர்ஸ்னு சொல்லுவோம். வென் செவரல் ஃபோர்ஸஸ் ஆர் ஆக்ட் simultaneously on the same body, then the combined effect of the multiple forces can be represented by a single force which is termed as resultant force. It is equal to the vector sum adding the magnitude of the forces with their direction of all the forces. அதாவது நம்ம இங்கே லைக் parallel ஃபோர்ஸஸ்லேயும் அன்லைக் parallel ஃபோர்ஸஸ்லேயும் படித்த மாதிரி இதில் செயல்படக்கூடிய விசைகளினுடைய தொகுப்பயன் இதனுடைய கூடுதல் மதிப்பை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், ரிசல்டன்ட் ஃபோர்ஸ். அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க.
ஃபர்ஸ்ட் ஒன் parallel forces are acting in the same direction. அதாவது லைக் parallel forces படித்தோம் இல்லையா, ரெண்டுமே ஒரே திசையில் செயல்படுது, சேம் டைரக்ஷன். அப்போ இது ரெண்டையும் நம்ம ப்ளஸ் பண்ணோன்னா வரக்கூடிய டோட்டல் தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ரிசல்டன்ட் ஃபோர்ஸ். நெக்ஸ்ட் பாருங்கள், parallel unequal forces are acting in opposite directions. இது பார்த்தோம் அப்படின்னா parallel unequal forces opposite direction, இந்த சைடுலேருந்து ஒரு விசை செயல்படுது, இந்த சைட்லேருந்து ஒரு விசை செயல்படுது. அப்போது இதில் இந்த இரண்டு விசைகளில் எது வேணாலும் அதிகமாகவும் இருக்கலாம், குறைவாகவும் இருக்கலாம். அதனால தான் இங்கே கொடுத்துருக்காங்க எல்லாத்துக்குமான ஈக்குவேஷன் பாருங்கள். F ஈக்குவல் டு F1 மைனஸ் F2. எப்போ F1 மைனஸ் F2 இருக்கும் அப்படின்னா F1 வந்து F2வை விட அதிகமாக இருக்கும்போது, கிரேட்டர் தேனாக இருக்கும்போது நம்ம இந்த ஃபார்முலா எடுத்துக்கலாம். இல்லை இஃப் F2 கிரேட்டர் தேன் F1, F1 விட F2 அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம எப்படி எழுதணும், F2 மைனஸ் F1. ஸோ F இஸ் டைரக்டட் அலாங் த கிரேட்டர் ஃபோர்ஸ். Fங்கிறது எதை குறிக்கும் அப்படின்னா கிரேட்டர் ஃபோர்ஸ் தான் குறிக்கும். நெக்ஸ்ட்டு parallel equal forces are acting in opposite directions in the same line of action. அப்போது இதில் பார்த்தீங்கன்னா parallel equal forces அப்படின்னாவே இணையான சமமான விசைகள் செயல்படும் போது அதனுடைய தொகுப்பயன் விசை என்னவா இருக்கும், மேக்ஸிமம் 0. F1 மைனஸ் F2 அல்லது F1 ஈக்குவல் டு F2வாக இருக்கும். அப்படி இருக்கும்போது F1உடைய தொகுப்பயன் விசை 0வாக இருக்கும். இதில் பாருங்கள் அன்லைக் parallel forces டக் ஆஃப் வார். இதில் பாருங்கள் அன்லைக் ரெண்டு பக்கமும் சமமற்ற விசைகள் செயல்படுது கயிறிழுத்தல் போட்டியில். அடுத்தது பாருங்கள் அன்பேலன்ஸ்டு ஃபோர்ஸஸ் ஆக்ஷன் ஆஃப் லெவர் பாருங்கள், நெம்புகோல் செயல்படும் போது நம்ம ஒரு பக்கத்தில் இருந்து தான் ஃபோர்ஸஸ் செலுத்துகிறோம். அதனால் இதுவும் என்ன ஃபோர்ஸஸில் வரும், அன்பேலன்ஸ்டு ஃபோர்ஸஸ். நெக்ஸ்ட்டு லைக் parallel ஃபோர்ஸஸ்னால் ஒத்த இணை விசைகள், ரெண்டு விசைகளும் ஒரே திசையில் செயல்படுது இல்லையா, அதனால் இது லைக் parallel ஃபோர்ஸஸ். நெக்ஸ்ட்டு if the resultant force of all the forces acting on a body is equal to 0. அப்போ இதில் பார்த்தோம் அப்படின்னா all the forces acting of the body equal to 0, then the body will be in equilibrium. அப்போ சமநிலையில் இருக்குன்னு அர்த்தம். 0வாக இருந்துச்சு அப்படின்னா தொகுப்பையின் விசை அந்த பொருள் சமநிலையில் இருக்குன்னு அர்த்தம். such forces are called balanced forces, இணையான விசைகள் அப்படின்னு சொல்லுவோம். if the resultant force is not equal to 0, அதாவது resultant force வந்து 0க்கு ஈக்குவலாக இல்லை அப்படின்னா then it causes the motion of the body due to unbalanced forces, அதாவது சமமற்ற விசைகளை வந்து ஏற்படுத்தும். எக்ஸாம்பிள்ஸ் drawing water from a well, அதாவது கிணற்றிலிருந்து நீர் இறைக்கக்கூடியது, force applied with a crowbar, forces on a weight balance, etc. A system can be brought to equilibrium to applying another force which is equal to the resultant forces in magnitude but opposite in direction. அதாவது மேக்னிடியூட் வந்து ஒரே மாதிரி இருந்து டைரக்ஷன் வேறு மாதிரி இருந்தது அப்படின்னா இதை வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா such forces is called equilibrant, அதாவது எதிர் சம விசைகள்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு ரொட்டேட்டிங் எஃபெக்ட் ஆஃப் ஃபோர்ஸ் அப்படின்னா விசையினுடைய சுழல் விளைவு. Have you observed the position of the handle in a door? அதாவது ஒவ்வொரு கதவுலையும் அதனுடைய ஹேண்டில் எங்கே வச்சுருக்காங்கன்னு நோட் பண்ணியிருக்கீங்களா? It is always placed at the edge of the door and not at some other place. எப்போவுமே எல்லா வகையான டோர்லையும் அதனுடைய எட்ஜு ஓரப்பகுதிகளில் தான் அதனுடைய ஹேண்டில் வச்சுருப்பாங்க. ஏன்? Have you tried to push a door by placing your hand closer to the hinges or fixed edge? What do you observe? எப்படி இதை அப்சர்வ் பண்ணலாம் அப்படின்னா a door can be easily opened or closed when you apply the force at a point far away from the fixed edge. ஃபிக்ஸ்டு எக்ஸ்லேருந்து நம்ம செலுத்தக்கூடிய விசை வந்து ரொம்ப தூரம் கடந்து செல்லணும் இல்லையா. இன் திஸ் கேஸ் த எஃபெக்ட் ஆஃப் த ஃபோர்ஸ் யூ அப்ளை இஸ் டு டேர்ன் த டோர் அபவுட் த ஃபிக்ஸ்டு எட்ஜ். அதாவது சுழல் விசை செயல்பட்டு அதை வந்து ஃபிக்ஸ்டு எட்ஜை நோக்கி நகருது. திஸ் டேர்னிங் எஃபெக்ட் ஆஃப் த அப்ளைடு ஃபோர்ஸ் இஸ் மோர் தேன் when the distance between the fixed edge and the point of application of force is more. அதாவது அந்த அப்ளிகேஷன் நம்ம கொடுக்கக்கூடிய அந்த விசை வந்து ஓரப்பகுதிகளில் அதிகமாக செயல்படுறது தான் அதற்குரிய காரணம். பாருங்கள்,
இங்கே ஒரு நெம்புகோல் இது மாதிரி வச்சுருக்காங்க. இதை வந்து ஃபிக்ஸ்டாக வச்சுக்கிட்டு சைடில் இருக்கக்கூடியதை ரொட்டேட் பண்ணுறாங்க. அப்போ வந்து என்ன ஆகுது, இதை ஒரு அச்சாக வச்சுக்கிட்டு மற்ற அந்த பொருள் வந்து என்ன ஆகுது, நகருது. இந்த முறைப்படி தான், ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன் முறைப்படி தான் நம்மளுடைய கதவு வந்து செயல்படுது. அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அதனுடைய ஓரப்பகுதிகளில் அதனுடைய ஹேண்டில்ஸை ஃபிட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், த ஆக்சிஸ் ஆஃப் த ஃபிக்ஸ்டு ஏஜ் அபவுட் which the door is rotated is called as axis of rotation. அதாவது axis அதாவது சுழல் அச்சு அப்படின்னு சொல்லுவோம். Fix one end of a rod to the floor or wall and apply a force at the other end tangentially. The rod will be turned about the fixed point is called as பாயிண்ட் ஆஃப் ரொட்டேஷன். எந்த பாயிண்டில் வந்து அது ஃபிக்ஸ் பண்ணியிருக்குதோ அதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், பாயிண்ட் ஆஃப் ரொட்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், டுடேஸ் ஹோம்ஒர்க் நியூட்டன்ஸ் ஃபஸ்ட் லா அண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபோர்ஸஸ் லைக் parallel forces and unlike parallel forces. Only read and send the homework. First write it in your classwork. Thank you.